இயேசுவின் திருஇருதய வணக்க மாதம் 15ஆம் தேதி. இயேசுவின் திருஇருதயம் தேவ வணக்கத்துக்கும் தேவ பயத்துக்கும் ஆசிரியர். இயேசுவின் திருஇருதய பக்தியானது தேவ அன்பின் பக்தி. அன்புக்கு தேவ பயமும் தேவ வணக்கமும் அடித்தளம். இவற்றிலிருந்து தேவ அன்பை பிரிக்க முடியாது. தன் தாய் தகப்பனை உருக்கமாய் அன்பு செய்கிற குமாரன் அவர்களுக்கு சகலத்திலும் கீழ்ப்படிந்து மரியாதை செய்து அவர்களுக்கு யாதொரு வருத்தம் வருவியாமலும் அவர்களுடைய துன்பத்துக்கு காரணமாயிராமலும் நடந்து தன்னால் இயன்ற வரையில் அவர்களின் விருப்பப்படி நடப்பான். திவ்ய மீட்பர் இவ்வுலகத்தில் வாழ்ந்த காலத்தில் அவருடைய திரு இருதயமானது நடந்து கொண்ட விதத்தை கவனித்துப்பார். தமது திவ்ய பிதாவின் மட்டில் எவ்வளவு மரியாதை, எம்மாத்திரம் வணக்கம், ஆராதனை காண்பித்து வந்தார். தமது பிதாவின் மகிமையை தேடுவதிலும் அவருடைய திரு சித்தத்தை நிறைவேற்றுவதிலும் தேவ மகத்துவத்துக்கு எது உகந்ததோ அதை எப்போதும் செய்வதிலும் எவ்வளவு ஞானாவல் காண்பித்தார். ஆண்டவருக்கு நாம் காண்பிக்க வேண்டிய அன்பை பற்றி பேசாமல் அவருக்கு காண்பிக்க வேண்டிய மரியாதை வணக்கத்தை பற்றி சில கன்னியர் எப்போதும் பேசிக்கொண்டிருக்கிறதை கண்ட புனித மார்கரெட் மரியம்மாள் இயேசுவின் திரு இருதயத்தை நோக்கி ஒரு நாள் முறையிடுகையில் திவ்ய இரட்சகர் புனிதையை நோக்கி, மகளே, அன்பின் பரிசுத்த பாசத்தால் நீ நமது இருதயத்தை அணுகி வர நான் உமக்கு ஓர் விசேஷ வரமளிக்கிறோம் என்பது உண்மை என்றாலும் நமது அளவற்ற தெய்வ மீட்பின் மட்டில் மரியாதையும் பயமும் வணக்கமும் இருக்க வேண்டும். ஆதலால் அந்த கன்னியர்களுடைய நடவடிக்கை உனக்கு விருப்பமானதுதான் என்று திருவுளம் பற்றினார். ஆதலால் தேவ பயமும் மரியாதை வணக்கமும் நமக்கு பயனும் தேவையுமானது. ஏனென்றால் ஒரு பக்கத்தில் பாவியானவன் எதிர்பார்க்கிற தீர்வை நரகம் இவைகளின் பயமும், வேறொரு பக்கத்தில் அளவற்ற மகத்துவமான இரக்கம் நிறைந்த நமது அன்புக்குரிய ஆண்டவர் பேரில் நமக்குள்ள மரியாதை வணக்கமும் பாவத்தை பகைத்து வெறுக்க உதவுகிறார் என்பதற்கு சந்தேகமில்லை. இந்த தேவ பயமானது நாம் உறுதி பெறும்போது நாம் அடைகிற தூய ஆவியின் 7 வரங்களில் ஒன்று. இது நம்முடைய புனிதப்படுத்துதலுக்கு அடித்தளமாய் இருக்கிறது. மெய்யாகவே தேவ பயமானது பாவத்திலிருந்து நம்மை விலக்குகிறதும் அல்லாமல் நாம் தேவ அருளை அடையவும் கிறிஸ்தவனுக்குரிய புண்ணியங்களை அனுசரித்து நமது ஆண்டவருக்கு மாறாத அன்போடு ஊழியம் செய்யவும் நமது ஆத்துமத்தை ஆயத்தப்படுத்துகிறது. ஆனது பற்றியே தூய ஆவியானவர் ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர் என்று திருவுளம் பற்றுகிறார். தேவ பயத்தில் 2 விதம் உண்டு. ஒன்று தீமையும் கெடுதலுமானது, மற்றொன்று பிரயோஜனமும் அடிமைகளுக்கு உரியது. அவர்களுடைய மனது துர்மார்க்கத்தில் மூழ்கி இருக்கிறது என்றாலும் அடிமைகளைப் போல் கடூர தண்டனைக்கு பயந்து குற்றம் செய்யாமல் இருக்க முயற்சிப்பார்கள். இதே விதமாய் சில கிறிஸ்தவர்கள் வாழ்கிறார்கள். தேவ நீதியின் கோபாக்கினை தங்கள் மேல் விழுந்து தங்களை எங்கே நரக பாதாளத்திலே தள்ளிவிடுமோவென்று பயந்து பாவத்தை தவிர்ப்பார்கள். ஆனால் தண்டனைக்கு பயந்து பாவத்தை விலக்குவார்கள். ஆனால் பாவத்தின் மேல் பற்றுறுதல் வைத்திருப்பார்கள். தங்களுடைய நடத்தை கடவுளுக்கு சிறிதளவும் பொருந்தாதென்று அவர்கள் அறிந்திருந்தாலும் ஆசாபாசங்களுக்கும் சாவான பாவங்களுக்கும் தங்கள் வாழ்வை கையளிக்க விரும்புவார்கள். இவ்வித அச்சத்தில் தேவ அன்பு எவ்வளவு கடுகளவு இல்லாததால் இது தீமையானதுதான். நன்மையும் பயனுமுள்ள தேவ பயத்தில் அடிமைகளின் பயம், பிள்ளைகளின் பயம் ஆகிய 2 படிகள் உண்டு. அடிமைகளின் பயத்தை கொண்டிருக்கிற ஆத்மமானது பாவத்தை பகைத்து அருவருத்து தள்ளுகிறது. ஏனெனில் பாவமானது தன்னை மோட்ச சம்பாவனையிலிருந்து விலக்கி முடிவில்லா நரகாக்கினைக்கு தன்னை ஆளாக்கி விடும் என்று ஆத்மம் உணர்ந்திருக்கிறது. இந்த பயத்தை அஸ்திவாரமாக கொண்டிருக்கும் மனஸ்தாபம் அடிமை மனஸ்தாபம் எனப்படும். இந்த மனஸ்தாபம் பாவக்கேடுகளை நீக்க வேண்டுமென்னால் குருவானவரிடமிருந்து ஒப்புரவு ஆசீர்வாதம் பெறுவது அவசியம். ஆனால் பிள்ளைகளின் பயமும் நாம் பாவத்தை பகைத்து அருவருக்க செய்கிறது. இவ்வித அருவருப்புக்கு காரணம் நரகாக்கினை அல்ல, மட்டில்லாத அன்புக்கு தகுதியான இயேசுவின் திரு இருதயத்துக்கு பாவமானது துக்கம் வருவிக்கிறதே என்கிற நினைவே இதற்கு காரணம். தகப்பன் தன்னை தண்டிக்க மாட்டார் என்று அறிந்திருந்தாலும் அவருக்கு சற்றேனும் வருத்தம் அறிவிக்கக்கூடிய எதையும் வெகு கவனமாய் விளக்குகிற அன்புள்ள பிள்ளையின் பயம் இதுவே. இந்த நல்ல பிள்ளைக்கு வரக்கூடிய பெரிய கவலை துன்பம் ஏதென்றால் தன் அன்பார்ந்த நல்ல தகப்பனுடைய திரு இருதயத்துக்கு வருத்தம் வருவித்தேனே என்னும் நினைவுதான். இயேசு கிறிஸ்துவின் உண்மையான அன்புள்ள உத்தம கிறிஸ்தவர்கள் தாழ்ச்சி வணக்கத்தோடு தேவ சந்நிதியில் வாழ்கிறார்கள்.
தாங்கள் ஜெபம் பண்ணும்போது மகாத்துவமாகிய ஆபிரகாம் என்பவரின் மாதிரியாக நான் சாம்பலும் தூசியுமாய் இருந்தாலும் நான் என் ஆண்டவரோடு பேசுவேன் என்னும் வணக்கத்தோடு நம்பிக்கையோடும் வேண்டிக் கொள்வார்கள். நல்ல கிறிஸ்தவர்கள் மற்ற மனிதர்கள் மட்டிலும் விசேஷமாய் இயேசுவின் பிரதிநிதிகளாகவும் அவருடைய தெய்வீக அதிகாரத்திற்கு பங்காளிகளாகவும் விளங்குகிற குருக்கள் ஆயர்கள் மட்டிலும் சங்கை வணக்கம் புரிவார்கள். இவ்வித உத்தம பற்றுதல்களோடு வாழும்படி இந்த கிறிஸ்தவர்களை தூண்டுவது அவர்களிடத்தில் உள்ள உயிருள்ள விசுவாசமே ஆகும். தேவ பயமில்லாத கிறிஸ்தவர்களுடைய வாழ்வு இதற்கு நேர்மாறானது. தேவ ஊழியத்தில் எவ்வளவு கவனமின்மை, ஞான காரியங்களை நிறைவேற்றுவதில் எவ்வளவு தாமதம், கடவுளுக்கு மிக்க துன்பம் அறிவிக்கக்கூடிய சிந்தனை, வாக்கு செயல்கள் எத்தனை, தங்கள் சுபாவ தீய நாட்டங்களுக்கு எவ்வளவு சுலபமாய் இணங்குகிறார்கள், தனியாகவும் மற்றவர்களோடு சேர்ந்து கட்டிக்கொள்கிற பாவாக்கிரமங்கள் எத்தனை, இந்த அக்கிரம பாவங்களை தவிர்த்தால் பரிகாரம் செய்கிறார்களா? தங்கள் நினையா முன்னேதானே தங்கள் ஆண்டவருக்கு தாங்கள் கொடுக்க வேண்டிய கண்டிப்பான கணக்கை பற்றி சிறிதும் கவனிக்கிறார்களாம்? இவ்விதமாய் வாழ்கிறவர்களை பற்றி தூய ஆவியானவர், ஞானமுள்ளவர், விழிப்புடையவர், தீமையை விட்டு விலகுபவர், மதிகேடரோ மட துணிச்சலுள்ளவர், எதிலும் பாய்வார் என்று திருவுளம் பற்றுகிறார். பெரிய திருத்தூதரான புனித பவுலடியார் விண்ணகத்தின் உன்னத பதவியில் சேர்ந்திருந்தாலும் தன் பழைய பாவங்களை பரிகரிக்க மிக கடின தபசு செய்து வந்தார். கொரிந்தியருக்கு அவர் எழுதின முதல் நிருபத்தில், பிறருக்கு நற்செய்தியை அறிவிக்கிற நானே தகுதியற்றவனாக மாறிவிடாதவாறு என் உடலை அடக்கி கட்டுப்படுத்துகிறேன் என்கிறார். புனிதர்கள் அனைவரும் புனித பவலை போல் நடந்தார்கள். புனிதத்திலும் தேவ அன்பிலும் அதிகமாய் விளங்கின புனித தெரசம்மாள் வாலிப பிராயத்தில் சிற்சில உலக சில்லறை பற்றுதல்களுக்கும் ஆண்டவருடைய ஊழியத்தில் கவனக்குறைவான தன்மைக்கும் இடம் கொடுத்து வந்தார். ஒரு நாள் திவ்ய ரட்சகர் தெரேசம்மாளுக்கு நரக வாசலை திறந்து காண்பித்து, இதோ பார், நீ புனித வாழ்வுக்கும் புண்ணிய பயிற்சிக்கும் உன்னை கையளிக்காத பட்சத்தில் இந்த பயங்கரமான இடத்தில் உன்னை தள்ளுவேன் என்றார். தெரேசம்மாள் இதை கண்டு எவ்வளவு பயப்பட்டார் என்றால் இந்த காட்சியை அவர் ஒருபோதும் மறந்ததே இல்லை. சோதனையால் தன் அலைக்கழிக்கப்பட்ட போது நரகத்தின் பயங்கரமான காட்சியை நினைவு கூர்ந்து, தேவ அன்பானது பாவத்தில் விழாதபடி என்னை தடுக்கப் போகாதிருக்கும் பட்சத்தில் நரகத்தின் ஞாபகமாகிலும் நான் பாவத்தில் விழாதபடி என்னை தடை செய்ய கடவது. அன்புக்கு பாத்திரமான இயேசுவின் திரியிருதயத்துக்கு சொற்ப வருத்தம் வருவிக்கிறதை விட சாக தயாராய் இருக்கவும் இந்த நரக பயம் எனக்கு உதவி செய்ய கடவது என்பார். நாமும் நம்முடைய பாவங்களால் நமக்காக நரகத்தில் தயார் செய்யப்படும் இடத்தை அடிக்கடி நினைவு கடவோம். நாம் நமது பாவங்களை பரிகரித்து தேவ பயத்தோடு நமது ஆத்மத்தை மீட்க கருதுவோமாகில் இயேசுவின் திரியிருதய இரக்கத்தால் அந்த பயங்கரமான இடத்திலிருந்து நாம் தப்பி பிழைப்போம் என்பதற்கு சந்தேகம் இல்லை. சாகப்போகிற கிறிஸ்தவர்களின் உறவினர் நோயாளி தன் புத்தி ஞாபகத்தை இழக்க மட்டும் காத்திராமல் தக்க நேரத்தில் குருவானவரை கூப்பிடுவது தங்களுடைய முதல் கடமையென்று உணர கடவார்கள். நோயாளி புத்தி நினைவோடு இருந்தால் நல்ல ஒப்புரவு செய்து கடவுளோடு சமாதானமாய் போகும்படி குருவானவர் உதவி செய்வார். அவனுடைய உறவினர்களுக்கும் சாகப்போகிறவனுடைய ஆத்ம மீட்புக்கு உதவி செய்தவர்களாயிருப்பார்கள். கண்ணீர், அழுகை, பிரலாபம் இவை போன்ற உதவியை வெளியடையாளங்களை விட ஆத்தும ஈடேற்ற உதவியை தங்களுக்கு அவன் பேரிலுள்ள மெய்யான பற்றுதலை காட்டும். வயது சென்றவர்கள் மரண தருவாயில் இருக்கும் போது நேரத்தோடு குருவானவரை கூப்பிடுகிற வழக்கம் அநேக குடும்பங்களில் இருக்கிறது. ஆனால் 8-9 வயதுள்ள பிள்ளைகள் அல்லது வாலிபர்கள் சாகும் தருவாயில் இருக்கும் போது குருவானவரை கூப்பிட அநேகர் நினைக்கிறதே இல்லை. 8-9 வயது பிள்ளைகளுக்கு குருவானவர் தேவையில்லை என்று நினைக்கிறது சரியல்ல. புத்தி விவரம் அறிந்த பிள்ளை சாவான பாவத்தை கட்டி கொள்ளக்கூடும். முதுமை பருவத்துள்ள கிறிஸ்தவர்கள் தங்கள் வாழ்வின் துவக்கத்தை நினைக்கையில் அப்பிராயத்தில் தாங்கள் கட்டிக்கொண்ட அநேக கனமான பாவதோஷங்களை ஞாபகப்படுத்தி எவ்வளவு சொற்ப பிரயாயம், எவ்வளவு பெரிய பாவி என்ற புனித அகிஸ்துவினுடைய வாக்கியத்தை தங்களுக்கும் சொல்லிக் கொள்ளலாம். பெரியவர்களுக்கு குருவானவர் தேவை என்பதை விட சிறுவர்களுக்கு அதிக தேவை என்று சொல்ல வேண்டும். அவர்களுக்கு உத்தம மனஸ்தாபப்பட தெரியாததால் நித்தியத்துக்கும் அவர்கள் மோசம் போகக்கூடும். தாய் தந்தையர் குருவானவரை நேரத்தோடு கூப்பிடுவதால் தங்கள் பிள்ளைகள் பேரில் தாங்கள் வைத்த உண்மையான அன்பை காண்கிறார்கள். குருவானவர் உடனே வரக்கூடாவிட்டால் தாய் தகப்பன் தங்கள் பிள்ளை உத்தம மனஸ்தாபப்பட உதவி செய்ய வேண்டும். இவ்வகையாய் சாகப்போகிற தங்கள் பிள்ளையின் ஆத்மத்தை மீட்க உதவி செய்யலாம். இயேசுவின் திரியிருதய பக்தர்கள் அனைவரும் இந்த தீர்மானம் செய்து இதன்படி உறுதியாய் இருப்பார்களாக.
சிந்தனை: சிலுவை இல்லாமல் அன்பில்லை. இது நமது ஆண்டவர் சிலுவை மரத்திலிருந்து நமக்கு கற்பித்த பாடம். பரிசுத்த பரமதிவிய நற்கருணையிலிருந்து கொண்டும் இதைத்தான் இப்போதும் கற்பித்து வருகிறார். இந்த அன்பு தேவத்திரவிய அருள் சாதனத்திலிருந்து கொண்டு நம்முடைய வாழ்வு அவருடைய வாழ்வோடு ஒத்திருக்க வேண்டும் என்பது மிக ஆசிக்கிறார். அன்புக்கு எல்லாம் எளிது. படைப்புகளுக்கு மேலாய் படைத்தவரையும் தற்காலத்துக்கு மேலாய் நித்தியத்தையும் நீ தெரிந்து கொள்ள அறிகிற வரையில் கடவுளை நீ ஒருபோதும் அன்பு செய்ய மாட்டாய். நமது முழு இருதயத்தையும் பற்றுதல்களையும் ஆசைகளையும் அவருக்கு கொடுக்க கடவோம். அப்படி கொடுத்தால் நம்முடைய வெதுவெதுப்பான இருதயத்தை தமது அக்கினியால் பற்றியறிய செய்வார். அவருடைய ஊழியத்தில் நம்மை கவனக்குறைவுள்ளவர்கள் ஆக்குகிற மனத்தளர்ச்சியை நீக்கி நம்மை உற்சாகப்படுத்துவார். ஜெபம். இயேசுவின் இனிய இருதயமே என் அன்பாயிரும். புனித மரியாயின் மாசற்ற இருதயமே எங்களுக்காக மன்றாடும்.